இந்த மனுஷன் என் மூளையவே குழப்பி வச்சிருக்கான். ராணி அம்மா கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? பதில சொல்றா. கல்லூராம பயங்கரமா அவமானப்படுத்திட்டு இவன் தன்னை ஆம்பளைன்னு சொல்லிக்கிறான். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இவன் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கான். சரியில்லை. இப்போ கல்லூராம எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கான். கண்டிப்பா அந்த கல்லூராம் நம்மள விட மாட்டான். இன்டைரக்டா மிரட்டிட்டு போயிருக்கான். இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனைல நாம மாட்டிப்போம். ஒரு வேலை பண்ண, அவனுக்கு பணத்தை கொடு. அவனுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் வாயை மூடு. அவன் வாயை மூடிட்டு இருந்தாதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா ஒரு வேலை அவன் வாயை திறந்துட்டான், நம்ம 3 பேரும் பண்ண வேலை ராணி அம்மா முன்னாடி வந்து நிக்கும். அப்புறம் நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிப்போம். அதனால எதை பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அந்த கல்லூராம் இங்க இருந்து கிளம்பி தலை வெறிச்சு ஆடுறதுக்குள்ள, நம்மள அவன் கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வா பிரதாப். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்க்கா. அங்க போய் அந்த கல்லூராம சமாளி. நான் இங்க அரண்மனையில அந்த சக்தியை சமாளிக்கிறேன். சக்தி 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 சக்தி. அந்த சக்தி எனக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கா. அந்த சக்திக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுப்பேன். இன்னைக்கு நான் சக்தியை எப்படி லைட் கேர்லா மட்டும் மாத்துறேன்னு பாருங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் நான் சொன்னது ராணியம்மா நம்பினாங்களே, எனக்கு அதுவே பெரிய விஷயம். வந்துட்டு இருக்கான். நானும் கவனிக்கல. சமீர் கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். நோ 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 நோ. ஆமா, என்ன உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு சமீர்? சரி, ஓகே, லெட் மீ ஹெல்ப் யூ. அசையாம இரு. உன் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அட இரு, ஒரு அதான் நிமிஷம். சொல்றேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீலாம் ஒரு மனுஷனா? ஸ்டாச்சு, அசையாம இரு. நீ மாட்டிக்கிட்டல டெஃபர். இந்த ஃபாரன்ஹீட் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தீபாவளி கொண்டாடிட்டு இருந்த. ஒரு நிமிஷம். என்னடா இது எல்லாம் என்ன மாட்டி விடுறதுக்காக பண்ணியா? அதான் சொன்னனே தீபாவளி. அது இருக்கட்டும், நீ இதுக்காக அப்படியே மெதுவா அண்ணன் நட போட்டுக்கிட்டு பாரு. லேட்டா வந்ததால டைமிங் கெட்டு போச்சுல. ஓ ஹலோ, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் நடந்து வருவேன். நீ யாருடா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. இனியாவது நீ கொஞ்சம் திருந்தி வாழு. எவன் பள்ளத்தை தோன்றானோ அவன் தான் அதுல முதல்ல விழுவான். உனக்கு அப்படியே ரொம்ப ஜாலியா இருந்திருக்குமே. எல்லாரும் முன்னாடியும் அத்தை இன்சல்ட் ஆகும்போது உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நீ இதெல்லாம் என்ன பழி வாங்குறதுக்காக பண்றியா? நீங்க பாரு சமீர், உண்மையை சொல்றதால யாருக்காவது மானம் போச்சுன்னா ஐ எம் சாரி. ஐ வார்ன் யூ.
உன் கண்ணழகிய ஆணவம் தெரியுது. நீ எதை பார்க்க விரும்புறியோ அதை மட்டும் தான் நீ பாக்குற. உன் மாரல் சயின்ஸ் லெக்சரை உன்கிட்டயே வச்சுக்கோ. நீ தெரியற மாதிரி இன்னசென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதோட நீயும் ஒண்ணு ராயல் கிடையாது. நீ உன்னை அப்படி நினைச்சுக்கிற. உன் எண்ணங்கள் சீப்பானது. You? எஸ் மீ. இன்னைக்கு இவ்வளவு போதும். ரொம்ப ஞானத்தை வழங்கிட்டேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எனக்கு விடுதலை கிடைக்கட்டும். ஷமீர் கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நீ முதல்ல அசைறது நிறுத்த. அனாவசியமா இன்னும் சிக்கிக்கிறேன். ஐ திங்க் உனக்கு ஜாலியா இருக்குல்ல, என் கூடவே சிக்கி இருக்குல்ல. லக்கி யூ. உன் கூடலாம் மாட்டிக்கிறது என்ஜாய்மெண்ட் இல்ல, பனிஷ்மெண்ட். இன்னும் சொல்ல போனா எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு இங்க இருந்து வெளியே போனா போதும். எனக்கும் வெளியே போகணும். அவைக்கு எனக்காக வெயிட் பண்ணுவா. பேசினாலே பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி சீப்பா நடந்துக்காத. ஐ ஹோப் இன்னைக்கு நான் எடுத்த லெசனை நீ மறக்காம இரு, மிஸ்டர் ராயல். ராணிமா, அவிக்கு ஜூக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அடடா, அவிக் பண்ணா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சீக்கிரம் போ. அப்படியே அப்பா மாதிரியே பண்ணு. போ போ. என்னது? இப்படிதான் எனக்கு ஹலோ சொல்லுவியா? சரி, இனிமே எப்ப மீட் பண்ணாலும் நாம இப்படிதான் ஹலோ சொல்லிக்கணும். சக்தி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா? தோ இப்போ நான் ரெடி ஆயிட்டு உடனே கிளம்பிடுவேன். இங்க பாரு, உனக்கு ராயல் சவாரி ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு நாம ராயல் பக்கில உட்கார்ந்து ஜூக்கு போகலாம். வா. சமீர் 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 சமீர். சமீர் வந்துட்டாரு. இப்போ கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். நாம தான் ஜெயிப்போம். சமீர் மாதிரி கிட்டார இந்த ஊர்ல யாராலையுமே வாசிக்க முடியாது. சமீர் bro, please play something. Come on yaar. ஏதாவது அண்ணா வாசிங்க. Okay. Only for you guys, huh? யா, கம் ஆன். தெரிக்க விடுங்க. இதெல்லாம் சரி சமீர் அண்ணன். ஆனா நம்ம குரூப்ல எல்லாத்தையும் நாம சமாளிச்சிருக்கோம். ஆனா குரூப்ல மூணாவது பையன் யாரா இருப்பா? இது ஆனுவல் ஃபங்க்ஷன் ஆச்சே, ஏதாவது ஐடியா இருக்கா? we have to choose, right? மூணாவது பையன் இல்ல, மூணாவது பொண்ணா இருப்பா. பொண்ணா? ஓகே. சக்தியா? என்ன ப்ரோ இது? அது சரி, இங்கே ஏதோ பண்ண போறீங்களா? உங்களோட எண்ணங்களை என்னால படிக்கவே முடியலையே. இவ எப்பவும் என் ரேஞ்சிலேயே இருக்கணும், அதான் என் டீம்ல சேர்த்திருக்கேன். நல்லது. ஆனா சமீரண்ண, நீங்க இப்படி சுத்தமா வெறுக்கிறீங்கல்ல, ஒருவேளை இவ்வளோ அவளோட வலையில சிக்க வச்சுட்டாளா என்ன? இவங்க உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு எதுவுமே கேட்கல. சமீர் இஸ் ராயல். அவன் செலக்ஷனும் ராயலா இருக்கும். இவ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை. இவளை நான் டீம்ல ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, இவ வாழ்க்கையை நான் நரகமாக்கணும். நைஸ் ஒன். சொல்லிடு. நம்மளோட புது டீம் மெம்பர் சக்தி. கமான், ஏய். வாழ்க்கைய நரகமாரி. கிட்டு, இப்ப நீ என் பேரை யாரை கேட்டு சொன்ன? அது வந்து எனக்கு உங்களுடைய லூசர்ஸ் டீம்ல சேர்றதுக்கு எந்த இஷ்டமும் இல்ல. சமீர் என்னைக்குமே தோத்து போனதே இல்லை.
ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். பார்த்துக்கோ. அது இருக்கட்டும், உனக்கு இந்த கிட்டார்ல வெறும் இப்படி தட்டதான் தெரியுமா இல்ல உண்மையிலேயே நீ வாசிப்பியா? உனக்கு என் கிட்டாரை பிடிக்க கூட தெரியாது. ஸோ ப்ளீஸ். கிட்டாரை பிடிக்க கூட வரல. So funny. கிட்டாரை கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது தேவை. பட் டியூன் இஸ் வெரி மியூசிக்கல். ஒரு வாட்டி கேட்டுட்டா அப்ப நீ விட மாட்ட. கைஸ், ஒன் மோர். ஓகே. சமீர். இவனை கண்டிப்பா நான் விட மாட்டேன்.